பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழுங்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இல்ல எல்லாரும் சொல்றாங்க, பிரசங்கிக்கிறாங்க. எப்படி நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழ்வது? ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தையும் திருப்பிக் கொடு. யாராவது நம்மள அடிச்சுட்டா, நம்ம ஒரு மறுகணத்தையும் திருப்பி கொடுத்தோம்னா, அன்னைக்கு அந்த வசனத்தை கைக்கொண்டு விட்டோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிச்சா, தேவனுக்கு முன்பாக நான் உன்னை மறுதலிப்பேன். மனிதர்களுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கையிட்டால், நானும் தேவனுக்கு முன்பாக உன்னை அறிக்கையிடுவேன்னு வசனம் இருக்கு. நம்ம மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லி அறிக்கையிட்டோம்னா, அந்த வசனத்தை அன்னைக்கு நம்ம கைக்கொண்டுட்டோம்னு அர்த்தம். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காண்கிற சகோதரனிடத்தில் நம்ம அன்பு கூறணும். அன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம கைக்கொண்டு விட்டோம். அதே போல் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை இப்படிலாம் இருக்கு பாருங்க. ஆவியின் கனி. இதை நம்ம கைக்கொண்டு வாழ்ந்தோம்னா, அதன்படி நடந்தோம்னா அதை கைக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நன்றியோடு கூட இருந்தோம்னா, செய் நன்றி மறக்காமல் அந்த வசனத்தை நம்ம கைக்கொள்கிறோன்னு அர்த்தம். உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம சாந்த குணத்தை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லணும். நம்ம அப்படியாக இருந்தோம்னா, அந்த வசனத்தை நம்ம நிறைவேற்றுகிறோன்னு அர்த்தம். ஆண்டவர் நீங்கள் அதிகாலமே என்னை தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகாலமே எழுந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அந்த வசனத்தை நம்ம கைக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் எங்கே கூடியிருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கூடி ஜெபிக்கிற பொழுது அந்த வசனத்தை நம்ம கைக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி அநேக வசனங்கள் உண்டு. அந்த வசனத்தை நம்ம கைக்கொண்டு இப்படி தான். அதை நம்ம அன்றைக்கி செஞ்சோம்னா கைக்கொள்கிறோன்னு அர்த்தம். ஒருத்தவங்க சண்டை போடுவாங்க, நம்ம அவங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுவோம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தோம்னா அந்த வசனத்தை நம்ம கைக்கொள்கிறோம் என்று அர்த்தம். நன்மை செய், தான தர்மம் பண்ணு ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம அதே போல் என்ன பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், நன்மை செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், நற்கரிகளை செய்யணும், ஊழியம் செய்யணும், தாழ்மையாக இருக்கணும். இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா ஆண்டவருடைய வசனங்களை நம்ம கைக்கொள்கிறோம் என்று ஆண்டவர் நம்மளே பார்ப்பாங்க. ஆனால் எதையுமே செய்யாமல் சண்டை போட்டால் நம்மளும் சண்டை போடுறது, பிறர் யாராவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா நம்மளும் கெட்ட வார்த்தை பேசுகிறது, இப்படி பதிலுக்கு பதில் நம்ம அவங்களுக்கு விரோதமாகவே நடந்தால் அது கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நம்ம மேலே கோபமாக தான் இருப்பார். பாருங்கள், நம்ம பிள்ளைகளை சொன்ன பேச்சை கேட்டால், தம்பி அந்த கடைக்கு போய்ட்டு வா, இதை செய், அதை செய்யணும் ஒரு வேலை விட்டால் உடனே செய்கிற பையன் மேலே தான் என்ன பண்ணுவோம். எங்கள் பசங்க எந்த வேலை விட்டாலும் கரெக்டாக செய்வாங்க, நல்ல பையன். அதே இன்னொரு பையன் எந்த வேலை விட்டாலும் செய்ய மாட்டான். அப்போ என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்விட மாட்டான், எந்த வேலை விட்டாலும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு பேரும் ஒரு சாட்சியம்